போதைப்பொருள் பயன்பாடு மட்டுமே ஒரு பாலியல் குற்றத்திற்கு காரணம் அப்படின்னு ஒருவேளை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா நம்மளால கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு பாலியல் குற்றங்கள் இந்த மாதிரியான குற்றங்கள் நடக்கும். ஏன்னா கஞ்சா எடுக்கும்போது என்ன ஆகும்னு சொன்னா அது டெலியூஷன் ஆஃப் கிராண்டியோசிட்டி. தனக்கு ஒரு சூப்பர் பவர் வந்துட்டு தான் அவங்க நினைக்கலாம், என்னால் ஹெலிகாப்டர் வாங்க அப்படிங்கிற மாதிரி நினைக்கலாம். என்னை கண்டுபிடிக்க முடியாதுங்கிறதோ அல்லது உங்களுடைய பகுத்தறியும் திறனை அது குறைக்கலாம். ஒரு உடனடி காரணமாக வேணா அது இருக்கலாம். ஆனால் பொதுப்படையா நாம பரிசீலிக்க வேண்டிய, ஆய்வு செய்ய வேண்டிய காரணங்கள் நிறைய இருக்கும். இது ஒரு கடைசி காரணமாக தான் நாம வச்சுக்கணும். முதல்ல யோசிக்க வேண்டியது, போதையை நோக்கி மாணவர்கள் மிக அதிக அளவில் மற்ற எந்த தலைமுறையும் விட ரொம்ப அதிக அளவில் ஏன் போறாங்க? 6வது படிக்கும் போது கூலி கிடைக்குதுன்னா 2 வருஷம் அது உங்களுக்கு தாங்க, அதுக்கப்புறம் 8வதுக்கு மேல அது 10வது. அப்ப நீங்க அடுத்த கட்ட போதையை நோக்கி ஒரு பையன் நகர்ந்தாங்க. நாம 6th இந்த மாதிரி பொருள் கிடைக்கிறத தடுக்க முடிஞ்சா 8வதுல அடுத்த கட்ட போதை பொருள் நோக்கி நகர்றதை தடுக்கலாம். எல்லாருக்கும் ஒரு கொந்தளிப்பா இருக்குது, எல்லாராலையும் அது தாங்க முடியல. அந்த செய்தியை பார்க்குறவங்களால அதை ஜீரணிச்சுக்க முடியல. இப்படி ஒரு நிலைமை இருக்குது. இப்படி உணர்ச்சி வசப்படுறத முதல்ல நிறுத்தணும். அதான் நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா நீங்க உணர்ச்சி வசப்பட்டீங்கன்னா மேற்கொண்டு எதுவும் செய்யணும். இந்த 2 பேரை சுட்டு கொண்டுட்டு அல்லது அடிச்சு கொண்டுட்டு இந்த பிரச்சனையை நாம மூட விரும்புறோம். இது ஒரு மிதக்கிற பனிப்பாறையோட ஒரு நுனி. பாறை ரொம்ப பெருசா கீழே ரேப் பண்ணியாச்சு. ரேப்புக்கும் அதிகபட்ச தண்டனை. கொலை பண்ணிட்டா அட்லீஸ்ட் அதை மறைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. உடனடியாக அது மூட அந்த இடத்துக்கு. ரேப் ப்ராபப்ளி எனக்கு அது போர்னோகிராஃபி படங்களோட ரொம்ப அதிகபட்சமா அது புழங்குறது, இது எல்லாமே ஒரு காரணம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு கட்டத்துக்கு மேல எல்லா வெரைட்டி ஆபாச படங்களையும் பார்த்த பிறகு அந்த படம் ஒருத்தருக்கு எந்த கிளர்ச்சியும் உருவாக்குது. உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் அது கிளாஸ்ல +1 +2 பசங்க 10th பசங்க எனக்கு பெரும்பாலானவங்க சொன்னது ரோலக்ஸ் தான். கமல்னு யாருமே சொல்லுவாங்க. அந்த கேரக்டருக்கு எந்த நியாயமும் கிடையாது. எதுவுமே கொலை, ட்ரக், அதுல இருக்கிறது என்னன்னு சொன்னா அதை ஒரு ஹீரோயிசமா பாக்குற போக்கு வளர்ந்துருக்கு. நம்ம நண்பர் என்ன சொல்ற, 12,000 ரூபாய் செலவு பண்ணிட்டு அண்ணாத்த படத்துக்கு பசங்களை கூட்டிட்டு போறாரு. இன்டர்வெல்லே குதிக்கிறாங்க. முடியாது, என்ன வீட்டுக்கு கூட்டு போச்சு. அதே பசங்க ஒரு நிமிஷம் கூட அந்த எனர்ஜி குறையாம ஜெயிலர் படத்தை பார்க்குறாங்க. கசாப்பு கடையை கூட விட மோசமா ஒருத்தர் ஆட்களை கொண்டுட்டு போய்கிட்டே இருக்கிற ஒரு படத்தை ஒரு நிமிஷம் கூட சலிச்சுக்காம எந்த இதுவும் இல்லாம குழந்தைகளால பார்க்க முடியும். ஸோ இந்த சினிமாக்களுக்கு சர்வ நிச்சயமா ஒரு ரோல் இருக்கு. லோகேஷ் கனகராஜுக்கு அதற்கான பெரிய ஷேர் அவருக்கும் உண்டு. அவரை பார்த்து மற்ற எல்லாருமே வருவாங்க. இன்னுமே கேரக்டரை முடிவு பண்றதுக்கு முன்னாடி ஒரு 10 கசாப்பு கத்தையை வாங்கி வச்சுட்டு தான் கதையை எழுதுறாங்க. பாஜக மாதிரி ஒரு அரசு இருக்குன்னு வச்சுக்கோங்க. வெறுமனே ஒரு இந்துத்துவ அரசியல் மீதான வெறுப்புங்கிறது மட்டுமே நான் வச்சு சொல்றேன். ஏன் இது ஒரு சிக்கல்னு சொன்னா, இவங்களுக்கு இவ்வளவு பெரிய நெட்வொர்க்கை நடத்துறது, லட்சக்கணக்கான ஐடி அது இதுன்னு நடத்தும் போது ஒவ்வொரு ரவுடிங்க அவங்க எல்லாருமே இந்த மாதிரி ஒரு கட்சியில சர்வசாதாரணமா அடைக்கலமாகும் போது இவங்களுக்கு இந்த மாதிரியான போதைப் பொருளை கடத்துறதுக்கான கொண்டு சேர்க்கறதுக்கான துணிச்சல் தைரியமா பண்ணலாம். ஒன்னொன்னே செய்ய முடியும். தடுக்க யாரும் இல்லைங்கிறது. முத்ரா போர்ட்டை யாருமே கண்காணிக்க மாட்டாங்கன்னா ஒரு கடத்தல்காரன் முத்ரா போர்ட்டை பயன்படுத்துறதுக்கான வாய்ப்பு அதிகம் தான். ஒரு மத அடிப்படைவாத அரசு அமைந்தால் அந்த ஊர்ல போதைப் பொருளோட விற்பனை செய்யறவங்க அந்த கட்சியின் மூலமா விற்பனை பெருசாக்கலாம் வாய்ப்பு இருக்கு. ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு மாணவர்களுக்கான மனநல ஆலோசகர் தோழர் வில்லவன் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோடு பேசலாம். தோழர் வணக்கம். வணக்கம். புதுச்சேரி சோலை நகரை சார்ந்த 5ஆம் வகுப்பு படிக்கின்ற 9 வயது சிறுமி விவேகானந்தன் அப்படின்ற 54 வயது முதியவராலும் ஒரு 19 வயது இளைஞராலும், கருணாஸ் அவர் பேரு, பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு அவர்களாலே கொல்லப்பட்டு சாக்கடையில் ஒரு சாக்கு முட்டையில் கட்டி போட்டுட்டாங்க. இந்த சம்பவம் மிகப்பெரிய கொந்தளிப்பையும் ஒரு அதிர்ச்சியும் ஏற்பட்டிருக்குது. மக்கள் நாங்களே அந்த குற்றவாளிகளை தண்டிக்கிறோம், நீங்க என்ன ஒரு 6 மாசம் வச்சிருப்பீங்க, அதுக்கப்புறம் பெயில் கொடுத்துருவீங்க அப்படின்ற அளவுக்கு மிக கொந்தளிப்பான போராட்டம் நடக்குது. பொலிட்டிக்கலாவும் அங்க இருக்கிற அரசு போராடுகின்ற மக்களுக்கு எதிராக கடுமையான நெருக்கடியை, அடிதடி, இந்த மாதிரியான விஷயங்களை அங்க இருக்கிற என்ஆர் காங்கிரஸ் பாஜக அரசு செஞ்சுக்கிட்டு இருக்குது. இந்த சூழலில் அந்த சம்பவம் நடந்ததற்கு பல்வேறு காரணங்களை ஊடகங்கள் சொல்றாங்க. அடிப்படையா எல்லாரும் போதை பழக்கம் இருந்துச்சு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. கஞ்சா போதையில் இதை செஞ்சிருக்கிறாங்க, குடிபோதையில் செஞ்சிருக்கிறாங்க. இவங்க 2 பேரும் ஒருபால் சேர்க்கையாளர்கள். அந்த பழக்கத்துல இவங்க அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணிட்டாங்க. இப்படி பல்வேறு காரணங்கள் சொல்லப்படுகிறது. இந்த சம்பவத்தை ஒரு மனநல உளவியல் ஆலோசகரா நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? இந்த ஒரு சம்பவத்துல போதைப் பொருள் தான் காரணமா அப்படிங்கிறத முடிவு பண்றதுக்கு முன்னாடி நம்ம டக்குன்னு ஞாபகத்துக்கு வர்ற சில சம்பவங்களை சொல்றேன். அப்போ நமக்கு புரியும் இதோட வீச்சு, இந்த சிறார்கள் ஈடுபடும் குற்றங்களோட வீச்சு எவ்வளவு அதிகமாக இருக்குங்கிறத. இது ஒரு ஸ்ட்ரேஞ்ச் திங். ஒரு 19 வயசு பையன் 55 வயசு நபரோட சேர்ந்து ஒரு கொலையை செய்யறதுங்கிறது புதுசாக இருக்குது. அதை பற்றி எனக்கு தெரியல. வேலூர் பக்கம் போன வருஷத்தில் இன்ஸ்டாகிராமில் தன்னோட முகத்தை கேலி செஞ்ச ஒரு பையனை, தன்னோட சர்க்கிளில் இருக்க ஒரு பையனை காட்டு கூட்டிகிட்டு போய் அடித்து கொண்டிருக்கார் ஒரு பையன். அவர் வயசு 20 வயசுக்குள்ள. பஞ்சாபில் ஒரு பையன் அப்பாவோட வாழ்நாள் சேமிப்பை 20 லட்சம் ரூபா
அவரோட ஃபிக்ஸட் டெபாசிட் எல்லாம் க்ளோஸ் பண்ணி அவரோட இன்டர்நெட் பேங்கிங் அக்சஸை எடுத்து ஸ்கூல் படிக்கிற பையன் அந்த மொத்த பணத்துக்கும் கேம் ஆடிருக்கார். இங்கே கேகே நகரில் மாமா டாக்டர் அவரோட அந்த யூபிஐ பாஸ்வேர்டு அதெல்லாம் பயன்படுத்தி 3 லட்ச ரூபா அவரோட அக்கௌண்ட்லேருந்து எடுத்திருக்காரு. தன்னை லேப்டாப்பு, ஹை அண்ட் லேப்டாப்பு, ஃப்ரெண்ட்ஸுக்கு லேப்டாப்பு, மொபைல் ஃபோனு இதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு பையன், 9வது படிக்கிற பையன். இதை நான் இப்போ சொல்கிற உதாரணம் 2017 எங்களோட நாங்கள் கவுன்சிலிங் கொடுக்குற ஒரு பள்ளி மாணவி ஒருத்தர், நான் போடல, நேரடியாக சம்மந்தப்பட்டவங்கள பெண்கள் பள்ளியில், அந்த பொண்ணு வீட்டிலிருந்து பணம் எடுத்து ஃப்ளிப்கார்ட்டில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஒரு மொபைல் ஃபோனை ஆர்டர் போட்டு தன்னோட ஃப்ரெண்ட் அட்ரஸ்க்கு போட்டு அவங்க வீட்டிலேருந்து வாங்கி கிட்டத்தட்ட 6 மாதமாக ஃபோனை வந்து ஸ்கூல் பேக்கில் வச்சு பயன்படுத்துகிறாங்க. ஸ்கூலில் பிட் அடிக்கிறாங்கங்கிற பிரச்சனைக்காக பேக்கை தேடும்போது இந்த மொபைல் ஃபோன் மாட்டுது. பணம் எடுத்தது வீட்டில் கண்டுபிடிக்கலை, மொபைல் ஃபோன் பொண்ணு வச்சுருக்கதை கண்டுபிடிக்கலை. கொலையிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் டெல்லியில் மாதத்துக்கு 10 சிறார்கள் கொலை குற்றச்சாட்டில் கைது செய்யப்படுறாங்க. இந்த ஒரு நகரத்தில், ஒரு பெருநகரத்தில் இதுன்னு சொன்னேன். அதே போல் வீட்டில் திருடுற போதைப்பொருள் இந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கள் வீட்டு மட்டத்தில் கண்டுபிடிச்சிங்கன்னா, மிடில் கிளாஸ் லெவலில் கண்டுபிடிச்சிங்கன்னா அவங்க விஷயம் வெளியில் போகாது, செட்டில் பண்ணிவிடுவாங்க. பையன் திருடுறான் அப்படின்னு சொன்னால் செட்டில் பண்ணிவிடுவாங்க. நம்ம இதை ஒரு கணக்கெடுத்து பார்த்தோம்னா வருஷம் சிறார்கள் ஈடுபடும் குற்றங்கள் ஏறிக்கிட்டே போகுது. இதில் இந்த கணக்கில் பார்க்கும்போது போதை தான் காரணம் அப்படின்னு நீங்கள் கணக்கெடுத்தோம்னு வச்சுங்களேன், பஞ்சாபில் 40% போதை பயன்பாடு உண்டு 10 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து இளைஞர்கள்ட்ட. அப்போ ரேப் வந்து தினசரி 100 ரேப் அங்கே நடக்கணும், போதை தான் காரணமாக இருந்தால். அடுத்தது மற்ற ஊர்கள்லையும் கோவிட் டைமில் தமிழ்நாட்டில் எடுக்கப்பட்ட சர்வே ஒன்று, ஒரு பல்கலைக்கழக மாணவர்கள் எடுத்த சர்வேவின்படி சுமாராக 10% குழந்தைகளுக்கு ஏதோ ஒரு வடிவத்திலான போதை பழக்கம் இருக்கலாம் அப்படின்னு ஒரு தகவல் வருது. ஸோ போதை பழக்கம் ஏன் இவ்வளவு வேகமாகுது அப்படிங்கிறத பரிசோதனை பண்ணுறது தான், அது குறித்து சிந்திக்கிறது தான் ரொம்ப சரியாக இருக்கும். என்னுடைய தனிப்பட்ட பார்வையில் போதைப்பொருள் பயன்பாடு மட்டுமே ஒரு பாலியல் குற்றத்திற்கு காரணம் அப்படின்னு ஒருவேளை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் நம்மளால் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு பாலியல் குற்றங்கள், இந்த மாதிரியான குற்றங்கள் நடக்கணும். எனக்கு அது காரணமாக இல்லை, அதை விட இது இந்த இடத்துல அந்த குறிப்பிட்ட நேரத்தில் அது ஒரு காரணமாக பயத்தை குறைக்கிறதுல. ஏன்னா கஞ்சா எடுக்கும்போது என்ன ஆகும்னு சொன்னால் அது டெலியூஷன் ஆஃப் கிராண்டியோசிட்டின்னு சொல்லுவாங்க. தனக்கு வந்து ஒரு சூப்பர் பவர் வந்துட்டு தான் அவங்க வந்து நினைக்கலாம், தான் என்னால் ஹெலிகாப்டர் வாங்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கலாம். ஸோ என்னை கண்டுபிடிக்க முடியாதுங்கிறதோ அல்லது உங்களுடைய பகுத்தறியும் திறனை அது வந்து குறைக்கலாம். ஒரு உடனடி காரணமாக வேணால் அது இருக்கலாம். ஆனால் பொதுப்படையாக நாம் வந்து பரிசீலிக்க வேண்டிய, ஆய்வு செய்ய வேண்டிய காரணங்கள் நிறைய இருக்கும். இது ஒரு கடைசி காரணமாக தான் நாம் வச்சுக்கணும். முதல்ல யோசிக்க வேண்டியது, போதையை நோக்கி மாணவர்கள் மிக அதிக அளவில் மற்ற எந்த தலைமுறையும் விட ரொம்ப அதிக அளவில் ஏன் போகிறாங்க? ஓகே, என்ன காரணம்? எதுக்காக 2K கிட்ஸை சொல்றீங்க, இந்த தலைமுறையா? அது இல்லை 30 வயசு ஆட்களையும் கூட ஆஃப்டர் 90s அந்த மாதிரி சொல்றீங்க. என்ன காரணம் இப்படியான கொலைகள் நடப்பதற்கு, பாலியல் வன்கொடுமைகளை அதுவும் சிறார்கள் ஈடுபடுவதற்கு என்ன காரணம்? பொதுப்படையாக நாம் வந்து வெறும் கொலைன்னு பார்க்க வேண்டாம். இது வந்து 1000 வெவ்வேறு குற்றங்கள் நடந்தால் அதில் ஒன்று இந்த மாதிரி பெரிய நாம் வந்து அதீதமாக உணர்ச்சி வயப்படுற கொலைகள் நடக்கலாம். ஆனால் முன்கூட்டியே சில விஷயங்களை கண்டுபிடிக்கிற பட்சத்தில் நம்மளால் இந்த அளவுக்கு போகாமல் தடுக்க முடியும். ஒரு சின்ன குற்றத்தில் அந்த வகையில் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். முதல்ல அடிப்படை சிக்கல் என்னன்னு சொன்னால், இப்போ நான் பார்த்த வகையில் இது வந்து இந்த சம்பவத்தில் ஈடுபடுறவங்க ஏதாவது ஒரு மிஸ்கண்டாக்ட், இது தவறான விஷயங்களை முன்பே நிச்சயமாக இவங்களோட நடத்தையில் முன்பே இது மாதிரி சின்ன சின்ன குற்றங்கள் ஈஸியாக வெளியில் தெரியாமல் செட்டில் பண்ணக்கூடிய குற்றங்களை செஞ்சுருப்பாங்க. நாம் அப்போது அதுக்கான கவனத்தை கொடுத்துருந்தோம்னா இந்த அளவுக்கு போகாமல் நம்ம தடுக்கலாம். எப்போவுமே அதுதான். ஓகே, உதாரணம் ஏதாவது சொல்லுங்க. இப்போது ஒருவேளை இப்போது 5வது வயசுக்குள்ள குழந்தைகளுக்கு கற்றல் திறன் குறைபாடு இருக்குன்னு வச்சுக்கோ. 5வது படிக்கிறபோது 3வது 4வதுல நம்ம கண்டுபிடிச்சிடலாம், எழுத்த தலைகள் எழுதுறாங்க, படிப்பு சுத்தமாக கணக்கு போட தெரியல, இந்த மாதிரி கற்றல் திறன் குறைபாடு இருக்கிற ஒரு குழந்தை இருக்காங்கன்னு வச்சுக்கோ. அவங்களால 3வதுல அவனுக்கு படிக்க தெரிலன்னு சொன்னால் நம்ம அடுத்தடுத்து பாஸ் ஆகி அவங்க வர்றாங்க. ஃபெயில் போடுறது வேற ஒரு பிரச்சனை, நான் அதுக்குள்ளே வரல. அவங்க வந்து அடுத்தடுத்த வகுப்புகளுக்கு போகும்போது பாடச்சுமை வந்து அதிகமாகிட்டே இருக்கும். பாடச்சுமை அதிகமாகும் போது அடிப்படையாக வாசிக்க தெரியாதவன் என்ன பண்ணுவான்? ஒதுங்கணும், வகுப்புலேருந்து ஒதுங்கணும். வகுப்பில் அது படிக்க முடியாத குழந்தை மற்ற எல்லாராலையும் வெறுக்கப்படுவாங்க, ஆசிரியரால், படிக்கிற சக மாணவர்களால். அப்போ அவனுக்கு என்ன ஆப்ஷன் இருக்கும்? தன்னை நிரூபிக்கணுங்கிற 13 வயசில் 12-13 வயசில் தனக்கு ஒரு அடையாளம் வேணும்னு விருப்பம் வரும்.
ஆனால் படிப்பு வராத ஒரு பையனுக்கான வாய்ப்பு இங்கே ஒன்றும் பெருசாக கிடையாது. ஒதுக்கப்படுறது, வீட்டில் அடி வாங்கணும், திட்டு வாங்கணும். அப்போ என்ன பண்ணுவாங்க, அதன் பிறகு இந்த மாதிரி படிப்பு வராதவங்க கூட தான் கேங் சேரணும். அவங்க கூட சேர்ந்து என்ன பண்ண முடியும், அவங்க வெளியில் அவங்களுக்கு வந்து தன்னை வெளிப்படுத்துகிறதுக்கு போதை ஒரு வாய்ப்பாக இருக்கலாம். 6, 7வது வயசில் உங்களுக்கு கூல் லிப் கிடைச்சா, சார் 6, 7 வயசுல இல்லை, 6வது படிக்கும்போது, இப்போ 6வதுல கூல் லிப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய உண்டு. கூல் லிப்னா என்ன, புகையில சாதாரணமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. 6வது படிக்கும்போது கூல் லிப் கிடைக்குதுன்னா 2 வருஷம் அது உங்களுக்கு தாங்கும். 2வது அதுக்கப்புறம் 8வதுக்கு மேலே அது பத்தாது. அப்போ நீங்கள் அடுத்த கட்ட போதையை நோக்கி ஒரு பையன் வந்து நகர்ந்தாகணும். நாம் 6த்தில் இந்த மாதிரி பொருள் கிடைக்கிறத தடுக்க முடிஞ்சால் 8வதுல அடுத்த கட்ட போதைப் பொருள் நோக்கி நகர்றதை தடுக்கலாம். இது கல்வி, இப்போ அவங்களுக்கு படிப்பு வரலை, அவங்களுக்கு கற்றல் திறன் குறைபாடு இருக்குன்னு சொன்னால், கற்றல் திறன் குறைபாட்டை சரி செய்வதற்கான மெக்கானிசம் இருந்ததுன்னா, நம்ம நண்பர் நார்வேல இருக்கிற நம்ம நண்பர் ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்னா, அவங்க குழந்தை படிக்கிற ப்ளே ஸ்கூலில் 19 குழந்தைங்க இருக்காங்க, பணியாளர்கள் 6 பேர் இருக்காங்க. அதில் ஒருத்தர் கவுன்சிலர். வெறும் 19 குழந்தை, அவங்களோட பெற்றோர்களுக்காக, அந்த டீச்சர்களுக்காக, அந்த 6 பேரில் ஒருத்தர் கவுன்சிலர். அந்த கவனம் இருக்குது. இங்கே அது முடியாது. நம்ம மாநில அரசுக்கு கிடைக்கிற நிதியில் இதெல்லாம் கற்பனை கூட பண்ண முடியாது. அதனால் அது வந்து சாத்தியங்கிற எல்லையில் கூட நான் வைக்க மாட்டேன். இந்த இங்கே ஒரு பிழை நடக்குதா? 2வது சமூக பொருளாதார காரணங்கள். உங்களுக்கு எங்கேருந்து குற்றம் நிறைய நடக்கும்னு சொன்னால், பொருளாதார ரீதியாக நாம் வந்து ஒன்றுமே இல்லாமல் இருக்கும்போது, எதிர்காலம் வந்து நிரந்தரம் இல்லாமல் இருக்கும்போது, அங்கே குற்றத்துக்கான வாய்ப்பு வந்து ஒப்பீட்டளவில் கூடுதலாக இருக்கும். ஒரு நிரந்தரம் இல்லாத வாழ்க்கைங்கிறது வெறும் ஏழைங்க மட்டும் வாழலை. இப்போது மிடில் கிளாஸும் அந்த லைஃப்பை தான் வாழ்கிறோம். நான் ஒரு 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 கொலை குற்றத்தில் ஈடுபட்டு தண்டனை முடிஞ்சு ஸ்கூலில் வழக்கமான பள்ளியில் படிக்கிற ஒரு பையனை நான் பார்த்துருக்கேன். அந்த அவருடைய வரலாறு தெரியாமல் கொண்டு வந்து ஸ்கூலில் சேர்த்துருப்பாங்க. அந்த பையனுக்கு கவுன்சிலராக இருந்திருக்கேன். அவங்கக்கிட்ட பேசும்போது என்ன தெரியும், அந்த சீரியஸ்னஸே உங்களுக்கு தெரியாது. இந்த குற்றத்துக்கு கும்பலாக கூட போய் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. பட் பள்ளியில் சேர்த்த பிறகு அந்த அடையாளத்தை மறைச்சிட்டு சேர்த்த பிறகு அவங்கள்ட்ட ஒரு நல்ல நடத்தை வந்து இருந்தது. அதிலே வேற ஒரு பையன் அது சுத்தமாக கட்டுப்படவே இல்லை. நம்மளோட எந்த அதுக்கும் இப்போ கிளாஸில் உட்கார மாட்டார், எந்திரிச்சு அந்த பக்கம் போயிடுவார். கூப்பிட்டு அவரை விசாரிக்கும் போது என்ன தெரிஞ்சதுன்னு சொன்னால், நான் யாருக்கு நல்லவனாக இருக்கணும், மிஸ்ஸு சொல்கிறாங்க நான் அவன் அம்மா மாதிரி தானேப்பா அப்படின்னு. நீங்கள் ஏன் எனக்கு அம்மாவாக இருக்கீங்க? அவரோட வரலாறை தேடும்போது என்ன ஆகுதுன்னு சொன்னால், 5வது படிக்கும்போது அவங்க அப்பா, 5வது இல்லை 4வது படிக்கும்போது அவங்க அப்பா ஊருக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு கூட்டிகிட்டு வர்றார். அந்த மாதாவரம் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இங்கே விட்டுட்டு போயிடுறாரு. பையனை விட்டுட்டு போயிடுறாரு. இவன் வந்து அப்புறம் அங்கே இங்கேயே அலைஞ்சு எப்படி அந்த குற்றத்தை விவரிக்க முடியாது, அதெல்லாம் எப்படி இதெல்லாம் சொல்ல முடியாது, ஏன்னா நான் கேட்கவே இல்லை. அதன் பிறகு வர்றாரு, ஒரு காப்பகத்தில் இருக்காரு. அங்கேருந்து தப்பிச்சு இந்த க்ரைம் எல்லாம் பண்ணுறாங்க, பொருளை திருடுறது இதெல்லாம் நடக்குது. ஸோ இந்த அன்சர்டைனிட்டி இருக்கு இல்லையா, ஒரு வாழ்க்கை கொடுத்த அன்சர்டைனிட்டி, இது என்ன ஆகும்னு சொன்னால் நம்ம இப்போவே அனுபவிச்சிடலாங்கிறது தோணும். இன்னொன்று குறிப்பிடத்தக்க ஒரு பிரச்சனை, வெறும் பொருளாதார காரணின்னு விட்டுறலாம், எல்லாருக்கும் பொருந்துற, நம்ம வந்து இதை விட்டுறலாம், எல்லாருக்கும் பொருந்துற சில காரணிகள்னா, என்டைட்டில்மெண்ட் டிசார்டர் ஒரு பிரச்சனை. அதாவது நீங்கள் எல்லாம் எனக்கு செய்யணும், நான் வந்து ரிசீவ் பண்ணுறதுக்கு மட்டுமே தகுதி உள்ளவன், நீங்கள் எல்லாம் எனக்கு செய்யணும், இதான் நிலைப்பாடு. இது பல குழந்தைகள்கிட்ட நீங்கள் பார்க்கலாம். இப்போ டீச்சர் நடத்த வேண்டியது அவங்க வேலை இல்லை, நான் எதுக்கு, நான் செய்வேன் சார், நான் ஃபீஸ் கட்டுறேன், நீ நடத்த வேண்டியது என் வேலை, நீ என்னை பெற்றுட்ட, எனக்கு செய்ய வேண்டியது உன் வேலை. 10th எக்ஸாமை மட்டும் எழுதியிருப்பா, பாஸ் ஆனால் போதும், உங்கள் அம்மா சிங்கிள் மதர், அவங்க பாவம் கஷ்டப்படுறாங்க, நீ எக்ஸாமை மட்டும் எழுது. நான் எழுத மாட்டேங்கிறான் பையன், எக்ஸாம் மட்டும் எழுது, உங்கள் அம்மா பாவம் தானே, அவங்களுக்காக இதை செய்யலாம்ல அப்படின்னு ஒரு கவுன்சிலர் கேட்குறாங்க. அதுக்கு வந்து எங்கள் அம்மாக்காகலாம் நான் இதை எடுத்துக்க முடியாது, அவங்களுக்காகலாம் நான் வாழ முடியாது மேடம், நான் என் இஷ்டத்துக்கு தான் இருப்பேன், நான் ஏதோ ஒன்று பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிற பதில் வந்து நாங்கள் கேட்குறோம். இது வந்து கொஞ்சமாவோ ஜாஸ்தியாகவோ பல குழந்தைகள்கிட்ட இருக்குது. அதுக்கு அடுத்தது வந்து இந்த எல்லாமே மிகையாக கிடைக்கிறது இருக்குல்ல, இந்த ஓவர்வெல்மிங் தலைமுறை. இது நீங்கள் முன்னாடி ஒரு 15 வருஷம் முன்னால் அல்லது இன்டர்நெட் வர்றதுக்கு முன்னால் ஒரு சினிமா பார்க்குறதுக்கு நீங்கள் ஒரு குறைந்தபட்ச திட்டமிடல் வேணும். பணம், ஷோ டைமு, கூட்டம் இல்லாமல் இருக்கணும், உங்களுக்கு அப்போ ஸ்கூல் இல்லாமல் இருக்கணும், காலேஜ் இல்லாமல் இருக்கணும், இவ்வளவு நெருக்கடி இருக்கும், பங்க் பண்ணுறது கஷ்டம். இந்த சிக்கலெல்லாம் அப்போது கடுமையாக இருந்தது. ஸோ நீங்கள் ஒரு மோசமான விஷயத்தை அணுகிறதுக்கான வாய்ப்பு, கதவுகள் வந்து குறைவு, ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்கள் அதை செய்யணும். ஸோ அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு வந்து குறைவு. ஒன்று கஷ்டப்படுறீங்க போது ஆகும். இப்போ அப்படி இல்லை, ஒரு சிங்கிள் கிளிக்கில் ஒரு போர்னோகிராஃபி படம் உங்களுக்கு கிடைக்கலாம், ஒரு சினிமா உங்களுக்கு கிடைக்கும், வெரைட்டியில் சாப்பாட்டில் கூட சகலம் உங்களுக்கு. நீ முன்னாடி எதெல்லாம் கனவாக இருந்ததோ, எதெல்லாம் தொலைதூரம் போய் சாப்பிடணுமோ இப்போ எல்லாமே கிடைக்குது. எல்லாமே கிடைச்சிருதுங்கும்போது அவங்களுக்கு லைஃப்பில் எக்ஸைட்மெண்ட் இல்லை. இப்போ அத்தனையும் பாருங்களேன்,
ஒரு 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 பரவசத்துக்காக பல விஷயத்த செய்வாங்க. சாப்பாட்டில் ஒரு பரவசம் தேவைப்படுது. வண்டியில் ரோட்டில் வந்து விறு விறுன்னு வண்டி சும்மா வண்டி ஓட்டுறது இது இல்லாமல் த்ரில்லு போய் ரோட்டில் ஏதாவது கலாட்டா பண்ணிட்டு போகிறது த்ரில் எங்கேருந்து வருதுன்னா, எல்லாமே உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாகவே ரொம்ப அதிகமாகவே கிடைக்குதுங்கும்போது உங்களுக்கு அது பத்தலை. இந்த இந்த மிகையாக கிடைக்கிற மிகை நுகர்வு அல்லது மிகை குழந்தைகளுக்கு இதை நிறைய ஃபீட் பண்ணுறாங்க. பெற்றோர்கள் செய்கிற ரொம்ப முக்கியமான ஒரு தவறு இது. 10 பொருள் கேட்டால் 6 பொருள் தான் தரணும். சிலதை நோ சொல்லி தான் ஆகணும். நோங்கிற வார்த்தையை நீங்கள் குழந்தைக்கு 6வது மாதத்துலேருந்தே சொல்லி தரலாம். வெயிட் பண்ணு, லேட் ஆகும். பொம்மை கேட்டு அழுகுறாங்களா, இப்போ முடியாது, நீ வெயிட் பண்ணு, அழுது அழுவும். அப்படிங்கிற மாதிரியான குறைந்தபட்ச பயிற்சியை சின்ன வயசில் தரலாம். பெரும்பாலானவர்கள் தரதில்லை. அது வேற ஒரு சப்ஜெக்ட், அது அப்புறம் பேசலாம். அடுத்தது இன்ஸ்டன்ட் கிரேட்டிஃபிகேஷன் டிசார்டர். எதுனாலும் எனக்கு இப்போவே வேணும், நான் வெயிட் பண்ணலாம் தயாராக இல்லை. கேரளாவில் ஒரு பையன் கோவிட் டைமில் 2021 1,50,000 ரூபா 2,00,000 ரூபா பைக்கு ஏற்கனவே அப்பா 2 வாங்கி கொடுத்துருக்காரு பையனுக்கு, 19 வயசு பையனுக்கு. இன்னொரு பைக்கை கேட்குறான், வாங்கி தரல, தூக்க மாட்டேங்கிறேன். 3வது பைக்கு கேட்டு அழற பையனுக்கு. ஸோ என்னன்னு சொன்னால், எனக்கு இப்போ கிடைக்கலன்னு சொன்னால் இந்த சிக்கல் எல்லாம் இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து அரசு, போதைப்பொருள் இதெல்லாம் காரணம் இல்லை. இந்த குழந்தைங்க என்ன ஆகும்னு சொன்னால், அவங்களுக்கு எதுவுமே உடனே வேணுங்கும்போது நீங்கள் ஒரு 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 நடனத்தில் நல்லா வரணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. குறைஞ்சபட்சம் 1 வருஷம் பயிற்சி எடுக்கணுமா? ஆனால் அது பத்தாது. நான் 1 வருஷம் வெயிட் பண்ண நான் தயாராக இல்லை. எனக்கு இன்ஸ்டண்ட்டாக நான் வந்து பெருசாக என்னை பற்றி வெளிப்படுத்திக்கணும்னு சொன்னால் ஒரே வழி என்ன, போதை தான். அப்போ அதை தேடி போகிறதுக்கான வாய்ப்பு வந்து உருவாகுது. அது ஒரு எக்ஸைட்மெண்ட். அதை தேடி போகிறது, வாங்குறது, பணத்தை எடுக்கிறது. இதில் அவங்க தன்னுடைய நேரத்தை, திறமையெல்லாம் வந்து செலவு பண்ணுற மாதிரி ஆகுது. இதெல்லாமே தான், இதுதான் அடிப்படை. மேபி நான் தப்பாக இருக்கலாம், குறைவாக கூடுதலாக இருக்கலாம். பட் என்னுடைய இந்த இந்த கணிப்பு வந்து ரூல் அவுட் பண்ண முடியாது. நீங்கள் இதை பரிசீலனை பண்ணி தான் ஆகணும். இது எல்லா தரப்புக்கும், நான் ஏழை குழந்தைகள் இதுக்கு விதிவிலக்கானவங்க நிச்சயமாக சொல்ல மாட்டேன். அங்கேயுமே கூட பிள்ளைகளுக்கு எப்படியாவது நிறைய பண்ணிடணுங்கிற ஒரு விருப்பம் இருக்குது. கையில் புழங்குற பணம் அதிகமாக இருக்குது. இப்போ இந்த மாதிரி சம்பவங்களை வந்து தடுக்கிறதுக்கு என்ன செய்யணும்? இப்போ பொதுவாக சமூகம், மக்கள், பெற்றோர்கள், இப்போ ஏன்னா எல்லாருக்கும் ஒரு கொந்தளிப்பாக இருக்குது, எல்லாராலையும் அது தாங்க முடியல, அந்த செய்தியை பார்க்குறவங்களால அதை வந்து ஜீரணிச்சிக்க முடியல, அப்படி ஒரு நிலைமை இருக்கு இல்லையா? இப்படி உணர்ச்சி வசப்படுறதை முதல்ல நிறுத்தணும். அதான் நான் கேட்டுக்கிறது. ஏன்னா நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டுட்டீங்கன்னா மேற்கொண்டு எதுவும் செய்ய மாட்டீங்க. ஏன் நம்ம உணர்ச்சி வசப்படுறோம்னா, கொஞ்சம் நேர்மையாக பேசுவோமே. ஏன் சொல்கிறோன்னா, நாம் இந்த பிரச்சனையை மேற்கொண்டு விவாதிக்க விரும்பல. இந்த இந்த 2 பேரை வந்து சுட்டு கொண்டுட்டு அல்லது அடித்து கொண்டுட்டு இந்த பிரச்சனையை நாம் மூட விரும்புகிறோம். இது ஒரு மிதக்கிற பனிப்பாறையோட ஒரு நுனி. பாறை ரொம்ப பெருசாக கீழே இருக்குது. இந்த கிரவுண்டில் இருக்கிற மற்ற பிரச்சனைகளை சரி பண்ணால் தான், ஏன் ஒரு சிறார் குற்றமும் பெரியவர்கள் குற்றத்தையும் நம்ம 2 பார்க்குறோன்னா, பெரியவனுக்கு அதோட கான்சிக்வன்சஸ் தெரியும். இந்த இடத்துல இந்த ஒரு சம்பவத்திலேயே வந்து இந்த பெரியவரும் சின்ன பையனும் சேர்ந்து தானே ஆமாம் செஞ்சுருக்காங்க. அது எனக்கு ப்ராபப்ளி வந்து ஒரு சிலரோட வாக்குமூலத்தின்படி பார்க்கும்போது, இந்த மாதிரி குற்றச்செயலில் ஈடுபட்டவங்க சொன்னது என்னன்னு சொன்னால், ரேப் பண்ணியாச்சு, ரேப்புக்கும் அதிகபட்ச தண்டனை. கொலை பண்ணிட்டா அட்லீஸ்ட் வந்து அதை மறைக்கிறதுக்கான வாய்ப்பு ஒன்று உண்டு. உடனடியாக அந்த மூளை அந்த இடத்துக்கு போகும். இது எனக்கு தெரிஞ்சவரை இது வந்து திட்டமிட்ட கொலையாக தெரியல. பட் பிரச்சனைனா, இந்த இடத்துல போதை ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். ஆனால் இந்த ஒரு மானிட்டர் நீங்கள் கேட்டிங்க இல்லையா, என்ன பண்ணலான்னு கேட்டிங்க இல்லையா, என்னென்னலாம் நடக்காததுனால இந்த குற்றம் அதிகரிக்குதுங்கிறதுக்கு ஒரு பட்டியல் இருக்குது. அதை பார்த்துட்டு அதை சரி பண்ணால் வேணா சாத்தியம் இருக்கலாம். ஓகே, இப்போ இல்லை கேள்வி என்னன்னா, தஷ்வந்த் அப்படின்ற ஒரு நபர், ஒரு இளைஞர், அவர் வந்து இப்போ 7 வயது சிறுமியை, இதே மாதிரி குழந்தையை வந்து பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொன்னுடுறாரு. ஜெயிலுக்கு போறாரு. திரும்ப வந்து அவங்க அம்மாவையும் வந்து கொன்னுடுறாரு. இப்ப இதுக்கான உளவியல் வந்து எப்படி ப்ரிப்பேர் ஆகுறாங்க? நீங்க பாலியல் ரீதியா வன்புணர்வு செய்யணும், அடுத்து வந்து கொலை, அடுத்த கட்டமா கொலை செய்யணும் அப்படின்ற அந்த விஷயம் இருக்குல்ல. இல்ல, நான் இது தஷ்வந்தோட ஒரு நிஜமான ஹிஸ்டரி இருக்குல்ல, அது இந்த நியூஸ் மினிட்ல அவங்க அப்பாவோட இன்டர்வியூ போட்டிருந்தாங்க. எப்படின்னா, தஷ்வந்த் தன்னோட தாயையும் கொண்டுட்டு 2வது முறை ஜெயிலுக்கு போன போது, இந்த பையன் ரொம்ப செல்லமான பையன், அவங்க அப்பாவுக்கு சகலமும் ஃபீட் பண்ணுறாங்க. அவன் நோங்கிற வார்த்தையே கேட்டதில்லை. ஒரு முறை ஏதோ பேட்மிண்டன் ஆட போகிறான் இந்த பையன், ஸ்கூல் டைமில் பேட்மிண்டன் ஆடிட்டு வரும்போது அங்கே இருந்த ஒரு பைக்கை பிடிச்சிருக்குன்னு உடனே அந்த பைக்கை திருடிட்டு வீட்டுக்கு வந்துடுறான். சிசிடிவி பார்க்குறாங்க, அங்கே கேமராவில் பார்த்துட்டு இவன் தான் கண்டுபிடிச்சி வீட்டுக்கு வர்றாங்க. பணத்தை கொடுத்து செட்டில் பண்ணி அடுத்த நாள் அதே பைக்கை பையனுக்கு வாங்கி தரார் அப்பா. பையன் என்ன பண்ணியிருக்கான், திருட்டு.
அவர் எப்படி புரிஞ்சுட்டு இருப்பாரு நான் நினைக்கிறேன்னா, மேபி அவர் சொன்ன நம்ம நேரில் பேசல, நம்ம படித்தது தான். பையன் பைக் இல்லாதனால தானே பையன் திருடுறான், வாங்கி கொடுத்தா திருட மாட்டான் அப்படிங்கிறது அவரோட நினைப்பா இருக்கலாம். பைக்கை வாங்கி கொடுத்துட்றாரு, நல்லா படிக்கிறான், ஐடி வேலைக்கு போகிறான், 1000ல் 60,000 70,000 கிட்டத்தட்ட சம்பளம், அந்த வேலைக்கு போயிடுறான். அடுத்தது வீட்டில் இருக்கும்போது ஒரு கார் இருக்குது சொந்தமாக, வீட்டில் பக்கத்தில் விளையாடுற ஒரு குழந்தை, இந்த இந்த குழந்தைய பார்த்த பிறகு தான் அந்த முன்கூட்டியே திட்டமிட்டிருக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு தெரிஞ்சில்ல. அதை ரேப் பண்ண பிறகு அடுத்தது கொலை, கொண்டு போய் அதை டிஸ்போஸ் பண்ணுறதுங்கிறதெல்லாம் வருது. இதில் நடந்திருக்க பிரச்சனையை வரிசைப்படுத்தி பார்ப்போம். ரொம்ப சின்ன வயசுலேயே ஒரு ஒரு பிரச்சனையை அதிகப்படியாக ஃபீட் பண்ணுறதுல தான் இந்த சிக்கலோட துவக்கம். நீ ஒழுங்குபடுத்துறதுல இருக்கிற ரொம்ப பெரியது என்னன்னு சொன்னால், எங்கள் அப்பா காப்பாற்றுவாருங்கிற எண்ணம் ரொம்ப சின்ன வயசில் உள்ளே வந்திருக்கும். தொடர்ந்து அதை செய்கிறாரு. ஜெயிலில் இருக்கும்போது கூட இதற்கான சிம்டம்ஸ் வந்து அந்த பையன் வெளிப்படுத்தியிருக்காரு. அவங்க அம்மா தன்னை ஜாமீனில் எடுக்க வைக்கிறது மட்டும்தான் அந்த பையனோட நோக்கமாக இருந்திருக்கு. அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க, இவனை ஜாமீனில் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் கேட்காம அவங்க அப்பா போய் ஜாமீனில் எடுத்து வந்திருக்காரு. எடுத்து வந்தவன் தான் அம்மாவை கொண்டுட்டு அப்படி போகிறான். இவருக்கு மேபி அவருக்கு இந்த குற்ற உணர்ச்சி கொஞ்சமும் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அந்த குற்ற உணர்ச்சி இல்லாமல் வளர்த்ததில் வளர்ப்புக்கு ஒரு முக்கியமான ஒரு ரோல் இருக்குது. இதை தடுத்திருந்தால், ஒருவேளை ஒழுங்காக வளர்க்குறது, இந்த பையனுக்கு அந்த வயசுக்கு உண்டான கட்டுப்பாடோட கண்காணிப்போட வளர்க்குறது, எல்லாத்தையும் ஃபீட் பண்ணாமல் வளர்க்குறது, குறைஞ்சபட்சம் அந்த வண்டியை திருடும் போதாவது அதை நேர்மையாக இவங்க கையாண்டிருந்தாங்கன்னா அவனுக்கு இந்த எண்ணம் வராமல் இருந்திருக்கலாம். ரேப் ப்ராபப்ளி எனக்கு வந்து அது போர்னோகிராஃபி படங்களோட ரொம்ப ரொம்ப அதிகபட்சமாக அது புழங்குறது, இதெல்லாமே ஒரு காரணம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே எல்லா வெரைட்டி ஆபாச படங்களையும் பார்த்த பிறகு அந்த படம் ஒருத்தருக்கு எந்த கிளர்ச்சியும் உருவாக்காது. அவங்க அடுத்த கட்டத்தை நகரலாம். பட் இதுக்கான வாய்ப்பும் குறைவு தான். ஏன்னா நம்ம ஊரில் பல்வேறு காரணங்கள் செய்கிறதில்ல. ஆபாச படம் ஒன்று, அது ஆர்வத்தை தூண்டலாம், போதை பயத்தை குறைக்கலாம், என்னை காப்பாற்றுறதுக்கு சிஸ்டம் இருக்குது, அல்லது போலீஸில் மாட்டினா என்னென்ன நடக்குங்கிற அறிவு இல்லாமல் இருக்கிறது, இது ஒரு செயலை நோக்கி என்னை தள்ளலாம். இது எல்லாமே பல்வேறு காரணங்களோட ஒரு தொகுப்பு தான் ஒரு பெரிய குற்றம். இன்னொன்று, முன்பு வந்து சின்ன சின்ன குற்றத்துக்கு தான் வாய்ப்பு இருக்கும். சமூகத்தோட கண்காணிப்பு கிட்டத்தட்ட இல்லை தொடர். ஒரு ஒரு 2 பத்தாண்டுகளுக்குள்ளே நாம் இதை தொலைச்சிருக்கோம். உங்கள் தெருவில், நான் இந்த தெருவில் இருக்க பையன், நான் எங்கேயோ போய் சிகரெட் அடிக்கிறேன்னு சொன்னால் என் தெருவில் ஒருத்தர் பார்த்தாருன்னா அடுத்த நாள் என் வீட்டுக்கு அந்த செய்தி வந்துடும். யாரோ ஒருத்தர் கண்டிக்கிறத ஒத்துக்குவாங்க. இப்போ வந்து ஒட்டு மொத்தமாக சமூகத்திலேருந்து ஒவ்வொரு குடும்பமும் துண்டிச்சுக்கிட்டாங்கிறதும், குறை சொல்கிறத வந்து பெற்றோர்கள் ஏற்றுக்கிறதும் இல்லை. நான் ஒரு ஸ்கூல் கவுன்சிலராக என்னோட அனுபவத்தில் சொல்கிறேன். தான் குழந்தை மேலே ஒரு குற்றச்சாட்டு வந்துச்சுன்னா, ஐயோ இதை நம்ம சரி பண்ணணுங்கிற எண்ணம் வந்து பரவலாக இருக்கிறது இல்லை. உடனடியாக என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபைண்டிங் ஃபால்ட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, இதுக்கு பழியை யார் மேலே போடலான்னு தான் யோசிக்கிறாங்க பல பெற்றோர்கள். நான் எல்லாரையும் குறை சொல்லலை, பல பெற்றோர்கள். அவன் ஃப்ரெண்டுக்கு எடுத்திருப்பான், நீங்கள் என் பையனை டார்கெட் பண்ணுறீங்க, பசங்களை அடிக்கிறாங்கிற ஒரு கம்ப்ளைண்ட்டை வச்சா அவங்கெல்லாம் என்னை வந்து எந்த விசாரணையும் இருக்காது. உடனடியாக ஒரு சிம்பிள் உதாரணம் சொல்கிறேன். பையன் காப்பி அடிக்கிறான், கிளாஸில் காப்பி அடிக்கிறான், வெளியில் நிறுத்துறாங்கங்கும்போது எப்படியோ எங்கேயோ ஒரு ஃபோனை வாங்கி வீட்டுக்கு தகவல் சொல்லிடுறான் ஒரு பையன். இது நான் சொல்கிறது ஒரு பெரிய எலிட் ஸ்கூல் கிடையாது, ஒரு எய்டட் ஸ்கூல் தான். தகவல் போயிடுது. வரும்போதே உள்ளே வரும்போதே அந்த பாடி லாங்குவேஜில் அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொன்னால், என் பையன் தப்பு பண்ணலைங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்கான அந்த முனைப்போடு உள்ளே வர்றாங்க. இன்னொன்று, 8வது படிக்கிற பையன் டீச்சர் கிண்டல் பண்ணுறான்னு சொல்லி கூப்பிட்டு சொன்னால், அவன் ஏதாவது பண்ணிக்கிட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற தகவலாம் நம்ம கேட்குறோம். ஸோ இதை வந்து வெறுமனே கண்காணிப்பு போகிறதுக்கு வந்து சமூகம் வந்து குட்டிச்சவராக போயிடுச்சுங்கிறதெல்லாம் இல்லை. பெற்றோர்கள் வந்து 1-2 குழந்தை தான் இருக்குது, ஓவர் ப்ரொடெக்டிவாக அதை வந்து ரொம்ப ரொம்ப செல்லமாக வளர்க்குறதுங்கிற ஒரு பண்புக்கு ரொம்ப முக்கியமான காரணம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இப்போ புறச்சூழல் அப்படின்னு பார்க்கும் பொழுது திரைப்படங்கள், இப்போ நீங்கள் போர்னோகிராஃபி அந்த மாதிரி விஷயங்கள் வந்து சொன்னீங்க. இப்போ இதை தாண்டி நம்ம சூழலில் வர்ற திரைப்படங்கள் கண்டிப்பாக அதுக்கு ஒரு ரோல் இருக்குது. நான் கேட்டிருக்கேன் ஸ்கூலில், ஏன் விக்ரம் படத்தில் உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் எதுன்னு சொல்லி. ரோலெக்ஸ். ஓகே, இந்த கமல் படம். கமல் விக்ரம் 2 உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் எதுன்னு கிளாஸில் +1 +2 பசங்க 10th பசங்கள்ட்ட நான் கேட்டிருக்கேன். பெரும்பாலானவங்க சொன்னது ரோலெக்ஸ் தான். கமல்னு யாருமே சொல்லலை. ஏன் எனக்கு தெரியல. அது ஏன்னா அந்த கேரக்டருக்கு வந்து எந்த நியாயமும் கிடையாது, ஒன்றுமே இல்லை. கொலை, ட்ரக்கு, அதில் இருக்கிறது என்னென்னு சொன்னால், அதை ஒரு ஹீரோயிசமாக பார்க்குற போக்கு வளர்ந்துருக்கு. எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கிற வன்முறை அது என்ன செய்யுதுன்னு சொன்னால், அது ஒரு இயல்பான ஒரு இதாக காட்டுது. ஹீரோயிசமாக வன்முறையை காட்டுறது,
நீங்கள் குழந்தைகளை கூட்டிகிட்டு போய் ஒரு ஜாக்கி சான் படத்தை, இப்போ ஜாக்கி சான் படத்தெல்லாம் எவனும் விரும்ப மாட்டான், ஒரு ஒரு வன்முறையாக இருக்கிற ஒரு படத்தை காட்டிட்டு வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டு பாருங்களேன், இல்லை ஸ்கூலில் கொண்டு வந்து விட்டு பாருங்களேன், கை எப்படி இப்படி ஆக்ரோஷமாக குதிச்சுக்கிட்டு தாவி அதை சண்டை போடுற மாதிரி ஒரு போலியாக ஒன்று செய்கிறதுக்கு பார்ப்பாங்க. உங்களோட மிரர் நியூரான்ஸ் வந்து இன்னும் இந்த தியரி ப்ரூவ் ஆகல, ஒருத்தர் தான் சொல்லிகிட்டு இருக்காரு. அதனால் இருந்தாலும் அதை வச்சுக்கலாம். அந்த மிரர் நியூரான்ஸ் வந்து என்னென்னு சொன்னால் உங்களை அதை மாதிரி உங்களை கற்பனை பண்ண வைக்கலாம். அப்படி நீங்கள் கிடைக்கிறது எல்லாமே வெறும் வன்முறை படமாக இருக்குங்கும்போது அதை குடும்பத்தோட ஜெயிலர் படத்தை குடும்பத்தோடு போய் பார்க்குறாங்க. விளங்குமா? நம்ம நண்பர் என்ன சொல்ற, 12,000 ரூபா செலவு பண்ணிட்டு அண்ணாத்த படத்துக்கு பசங்களை கூட்டிகிட்டு போகிறாரு. இன்டர்வெல்லே குதிக்கிறானுங்க, முடியாது என்னை வீட்டுக்கு கூப்பிட்டு போன்னு சொல்லி. அதே பசங்க ஒரு நிமிஷம் கூட அந்த அந்த எனர்ஜி குறையாமல் ஜெயிலர் படத்தை பார்க்குறாங்க. கசாப்பு கடையை கூட விட மோசமாக ஒருத்தர் வந்து ஆட்கிட்ட கொண்டுட்டு போய்கிட்டே இருக்கிற ஒரு படத்தை ஒரு நிமிஷம் கூட சலிச்சுக்காமல் எந்த இதுவும் இல்லாமல் குழந்தைகளால் பார்க்க முடியுது. என் பையன் என்ன கேட்குறான்னு சொன்னால், எல்லாரும் கூப்பிட்டு போகிறாங்க, நீங்கள் மட்டும்தான் என்னை டார்ச்சர் பண்ணுறீங்கன்னு சொல்கிறான். தம்பி அது 13 வயசுக்கு மேலே தான் அந்த படத்தை பார்க்கணுன்னு சொன்னால், என் கிளாஸில் அத்தனை பேரும் போய் பார்க்குறாங்க, நீங்கள் தான் என்னை வந்து இப்படி டார்ச்சர். இந்த சிக்கல் இருக்குல்ல, நான் இந்த பீர் ப்ரெஷருக்கு நான் எங்கே போவேன்? எல்லா பசங்களும் பார்க்குறாங்கும் போது நான் என் குழந்தைய மட்டுமே கூட தனித்து காப்பாற்ற முடியாது. ஸோ இந்த சினிமாக்களுக்கு சர்வ நிச்சயமாக ஒரு ரோல் இருக்குது. லோகேஷ் கனகராஜுக்கு அதற்கான பெரிய ஷேர் அவருக்கும் உண்டு. அவரை பார்த்து மற்ற எல்லாருமே வருவாங்க. இன்னுமே வந்து கேரக்டரை முடிவு பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 10 கசாப்பு கத்தையை வாங்கி வச்சுட்டு தான் கதையை எழுதுறாங்க. இப்போ இந்த சிறுவர்கள் இந்த மாதிரி சம்பவங்களில் ஈடுபடுவதை தடுக்க இல்லை அவங்கள முறைப்படுத்த அப்படி என்ன வழிகள் இருக்குது? இப்போ நீங்கள் பேசுகிறப்பே சில விஷயங்கள் வந்து சொன்னீங்க, இதுக்கு தீர்வுகள் என்ன? நான் இதில் வந்து ரொம்ப போலித்தனமாக பாசாங்க எதுவும் சொல்ல விரும்பலை. இப்போ இருக்கிற சிஸ்டத்தில் வாய்ப்பு ரொம்ப குறைவு. ஏன்னா ஒரு அரசாங்கம் தனியாக நினச்சாலும் பண்ண முடியாது, பெற்றோர்கள் நினச்சாலும் பண்ண முடியாது, பள்ளிகள் நினச்சாலும் பண்ண முடியாது. சிக்கல் எல்லா இடத்துலையும் இருக்குது. முதல்ல இது எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நேர்மையாக ஒத்துக்கணும். நான் வந்து சமூகமாக சொல்கிறதுன்னு சொன்னால், அரசாங்கம், பள்ளிகள், பெற்றோர்கள் எல்லாரும் சேர்ந்து இதை ப்ரிவலன்ஸ் எப்படி இருக்குது, இது நிஜமாக இதோட தாக்கம் எப்படி இருக்குங்கிறத நேர்மையாக ஆய்வு பண்ணணும். அவசரப்படாமல் அதை செஞ்சு அந்த ஆய்வு முடிவுகளின் படி அடுத்த நாம் செய்ய போகிறதுக்கு உடன்படணும். ஒன்று, பெற்றோர்கள் தனியாக செய்கிறதா இருந்தால், நான் முன்பே சொன்னேன் இல்லையா, எல்லாமே மிகையாக கிடைக்கிறது, எனக்கு எல்லாமே கிடைக்கணும்னு நினைக்கிறது. நீ சமூகத்தோட ஒரு பார்ட், உனக்கு சில விஷயம் கிடைக்கும், கிடைக்காம இருக்கும். இதுக்கெல்லாம் நீ தோல்விக்கும் ஏமாற்றுறதுக்கும் நீ தயாராக தான் இருக்கணுங்கிறத நம்முடைய செயல்பாடு மூலமாக அவங்களுக்கு கற்றுத்தர்றது. ஒரு கம்ப்ளைண்ட் என் பையன் பேரில், என் பொண்ணு பேரில் வருதுன்னு சொன்னால், அதை தப்பாக கூட இருக்கலாம், அதை நேர்மையாக பரிசீலனை பண்ணணும், ரியாக்டிவாக இருக்கக்கூடாது. ஓவர் செல்லம் தயவு செஞ்சு விட்டுடலாம். அடுத்தது, உடனடியாக கிடைக்கிறதுங்கிறத நிறுத்தியே ஆகணும். எது ஒன்றுக்கும் குழந்தைகளை காத்திருக்க வைங்க கொஞ்ச நாளாவது. இதெல்லாம் செய்யும்போது ஒரு குறைஞ்சபட்ச கண்ட்ரோல் இருக்கும். அடுத்த லெவல் இதுக்கெல்லாம் தயாராகிறாங்க. ஒரு லேர்னிங் டிசபிலிட்டி இல்லை டிஃபிகல்ட்டி இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை நேர்மையாக ஹேண்டில் பண்ணுங்க. அது நேர்மையாக இந்த சென்ஸ் அதை முறையாக ஹேண்டில் பண்ணுங்கள். பையனை அடிக்கிறது, டீச்சரை திட்டுறதுனால பிரயோஜனம் இல்லை. என் குழந்தை எழுத்த தலைகீழ எழுதுதுன்னா அது ஒரு டிஸ்லெக்சிக்காக இருக்கலாம். ஒரு வார்த்தையை வந்து புரிஞ்சுக்க முடியலை அப்படின்னு சொன்னால் அது வேற ஒரு கற்றல் குறைபாடாக இருக்கலாம். இது எல்லாத்தையும் அறிவியல் பூர்வமாக அணுகுனா அவங்களுக்கு உரிய சிஸ்டமாக பண்ண முடியும். வெறும் 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா ட்ரைனிங்கில் பெரும்பாலான கற்றல் குறைபாட்டை சரி பண்ண முடியும். தேவையெல்லாம் ஒரு ரெமிடியல் டீச்சர். அதை நோக்கி போகலாமே தவிர நாம் வந்து 3 மணி நேரம் தாங்கிறத வந்து தலைகீழ எழுதுகிற குழந்தைக்கு நீங்கள் எவ்வளோ தான் பண்ணாலும் தலைகீழாக தான் எழுதும். அதை முறையாக தான் கற்றுத்தரணும். இப்படி அறிவியல் பூர்வமாக அணுகிறது ஒன்று. பேராசையை குறைக்கிறது, மற்றவங்கள பார்த்து நாமளும் காப்பி அடிக்கணும்னு அவசியம் இல்லை, அதை குறைக்கலாம். பிறகு ஒரே குழந்தை இருக்குது, இந்த நான் சொன்னேன் இல்லையா, ஏதாவது பண்ணிக்கிட்டானா என்ன பண்ணுறது, இதெல்லாம் வந்து சின்ன வயசில் செஞ்சுருக்க வேண்டியது. நீங்கள் 5ஆவதுக்குள்ளே செய்ய வேண்டியது செய்யலைன்னா அதை 8ஆவதில் செய்கிறது ரொம்ப கஷ்டம். இது எல்லாத்தையும் செய்யணும். கூடுதலாக பிரச்சனைகளை அணுகிறது ஸ்கூல் லெவலில் நான் சொல்கிறேன்னு சொன்னால், அவங்க இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கான கண்காணிப்பு அமைப்புகளை வச்சுக்கலாம். ரொம்ப சின்ன வயசுலேயே இந்த சின்ன சின்ன போதைப் பொருள் கிடைக்கிறத ஒரு சமூகமாக நாம் எதிர்கொள்கிறதுக்கு தயாராகணும். 6ஆவது 7ஆவது படிக்கும்போது கூலிப் கிடைக்குதுன்னா அதில் 10ல் 2 பேர் 3 பேராவது அடுத்த லெவல் போதையை நோக்கி போவாங்க. அதை நம்ம தவிர்க்கலாம் முடியாது. இந்த போக்கு வந்து அதிகமாகிட்டே போகும். ஸோ இது எல்லாத்தையும் நான் சொன்னது போதாமல் இருக்கலாம். இதுக்கு மேலே நான் நிறையா வந்து ஃபீட் பண்ணேன்னா எதுவும் குழப்பமாக இருக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை என் அறிவுலேருந்து வர்றது இது போல் வெவ்வேறு ஆலோசனைகளை கலெக்ட் பண்ணி ஒரு ஊருக்கு தகுந்த மாதிரி, இதில் போலீஸ்க்கு ஒரு ரோல் இருக்குது, ஸ்கூலுக்கு ஒரு ரோல் இருக்குது, பெற்றோர்களுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது, அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது. ஓகே,
இப்போ மற்ற நாடுகள்ல வந்து வெளிநாடுகள்ல வந்து என்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்குது, அங்க எப்படி இதெல்லாம் டீல் பண்றாங்க? இல்ல. ஆனா எனக்கு தெரிஞ்சு ஒப்பீட்டளவுல ஆப்பிரிக்க நாடுகள பத்தி இது தெரியல. இது நமக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னா, நமக்கு இருக்கிற உளவியல் சார்ந்த தரவுகள் வந்து 90% எங்கேருந்து வருதுன்னு சொன்னா, ஐரோப்பிய நாடுகள்லேருந்து, அமெரிக்காலேருந்து வருது. ஆனா, அங்க இருக்கிற குழந்தைகளோட எண்ணிக்கை வந்து 10% தான். நாம உலகம் முழுக்க கிடைக்கிற டேட்டா வெறும் 10% குழந்தைகள்ட்டேருந்து கிடைக்கிற டேட்டா. 90% குழந்தைகள குறித்து உருப்படியான ஒரு தரவு கிடையாது. எவ்வளோ பேர் லேர்னிங் டிஃபிகல்ட்டி இருக்காங்கன்றது சும்மா குத்துமதிப்பா ஏதோ ஒண்ணு சொல்லுவோம். ஓவராலா நம்மகிட்ட தரவு கிடையாது. இதிலிருந்து ஆரம்பிக்குது. பட் நமக்கு தெரிஞ்ச வகையில சொல்லணும்னு சொன்னா, எல்லா இடத்துலயும் இந்த சிக்கல் இருக்கு. இந்தியால தான் எனக்கு தெரிஞ்சு அதிகமா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, இது ஒரு ஆப்பிரிக்கா மாரி ரொம்பவும் பொருளாதார ரீதியா ரொம்ப இதானது இல்ல. ஒரு குறிப்பிடத்தக்க அளவு மிடில் கிளாஸ் இருக்காங்க. அவங்க கையில பணம் இருக்கு. பணம் இருக்குதுன்னு சொன்னா, குழந்தைங்களுக்கு அது அக்சஸ் கிடைக்குதுன்னா, போறதுக்கான வாய்ப்பு உண்டு. அமெரிக்கால பார்த்தீங்கன்னா, சில நகரங்கள்ல ஸோம்பி சிட்டீஸ்ன்னே இருக்கு. ஃபென்டானில்னு சொல்லி ஒரு மருந்த போட்டுக்கிட்டு, நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இப்படி வளைஞ்சு போய் அப்படியே ரோட்ல நடப்பாங்க. நூத்துக்கணக்குல இருப்பாங்க. காப்பாத்த முடியாத அளவுக்கு அது அமெரிக்க நகரங்கள்ல இருக்கு. கண்காணிப்பு எவ்வளவு கடுமையா இருக்கு. அமெரிக்கால வந்து நீங்க ஒரு நபரையும் கண்காணிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிற அமெரிக்கால, ஸோம்பீஸ் ஸோம்பி நகரங்கள்லயே ஒரு ஒரு டவுன் இருக்கிறதும், அவங்க சைனாவோட சேர்ந்து ஃபென்டானிலோட பயன்பாட்ட குறைக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்கங்கும்போது, நாம வெறும் சிஸ்டம் அந்த சூப்பர்விஷன்ல மட்டுமே இத சரி பண்ண முடியாதுங்கிறதுக்கு அது ஒரு உதாரணம். ஆனால், இந்த போதை நெட்வொர்க் உலகம் முழுக்க இருக்கு. உலகம் முழுக்க இருக்கிறதுக்கான காரணமா நான் நினைக்கிறது இதுதான். எல்லாமே மிகையா கிடைக்கிறது. அவங்களுக்கு அந்த எக்ஸைட்மென்ட் தீர்ந்து போறது ஒரு காரணமா இருக்கலாம். பட் இந்தியா ஒரு பெரிய த்ரெட் தான். நான் அமெரிக்கா உதாரணத்தோட ஒப்பிட விரும்புறேன். அரசோட இது இல்ல. பட் பாஜக மாரி ஒரு அரசு இருக்குன்னு வச்சுக்கோமே. ஏன்னா, ஏன் அந்த சிஸ்டம்னு சொல்றேன். வெறுமனே ஒரு அந்த 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 இந்துத்துவ அரசியல் மீதான வெறுப்புங்கிறது மட்டுமே நான் வச்சு சொல்லல. ஏன் இது ஒரு சிக்கல்னு சொன்னா, இவங்களுக்கு இவ்வளவு பெரிய நெட்வொர்க்க நடத்துறதுக்கு லட்சக்கணக்கான ஐடி அது இதுன்னு நடத்தும்போது, ரவுடிங்க அவங்க எல்லாருமே இந்த இந்த மாரி ஒரு கட்சியில வந்து சர்வசாதாரணமா அடைக்கலமாகும்போது, இவங்களுக்கு இந்த மாதிரியான போதைப் பொருள கடத்துறதுக்கான, கொண்டு வந்து சேர்க்கறதுக்கான துணிச்சல் வந்துரும். தைரியமா பண்ணலாம். ஒண்ணொண்ணையும் செய்ய முடியும். தடுக்க யாரும் இல்லங்கும்போது, இப்போ முத்ரா போர்ட்ட யாருமே கண்காணிக்க மாட்டாங்கன்னா, ஒரு கடத்தல்காரன் முத்ரா போர்ட்ட பயன்படுத்துறதுக்கான வாய்ப்பு அதிகம் தானே! ஸோ ஒரு ஒரு மத அடிப்படைவாத அரசு அமைந்தால், அந்த ஊர்ல போதைப் பொருளோட விற்பனை செய்றவங்க வந்து அந்த அந்த கட்சியின் மூலமா விற்பனைய வந்து பெருசாக்கிக்கலாம் வாய்ப்பு இருக்கு. இது ஒரு இதான். நீங்க ஆப்கானிஸ்தான் பாருங்க. எங்கெங்க எல்லாம் மத அடிப்படைவாத இயக்கங்கள் வேரூன்றுதோ, அங்க எல்லாம் இந்த வியாபாரிங்க நெறைய உருவாவாங்க. அவங்க இப்போ ஒருத்தர் மாட்டியிருக்காரு. ம். குஜராத்லேருந்து ஒருத்தர் இங்க கொண்டு வந்து நாமக்கல்ல ஆமா. போதை மாத்திரை வித்து ஆமா. அவர் பேர்ல ஒரு வேலை செய்றாங்க பார்த்தீங்களா? ஆமா. அவர் பேரு வந்து ரித்திக் சௌத்ரி அப்படின்னு தான் இருக்கு. ஆமா. பட் சொல்றது வந்து சித்திக் சௌத்ரின்னு எழுதுறாங்க ஓ! ஊடகங்கள்ல. ஸோ இது இது ஒரு காரணம். ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் தான் நான் சொல்ல வர்றது. அதுவும் ஒரு ரீசன். ஸோ இது எல்லாத்தையும் நாம இது எல்லாத்தையும் கன்சாலிடேட் பண்ணி தான் ஒரு முடிவுக்கு வரணும். பட் இது இப்போ இருக்கிற சூழல்ல ஒரு தனிநபரா அல்லது ஒரு தனி அரசாங்கமா இத சரி செய்யறதுக்கான வாய்ப்பு குறைவு. ஓகே தோழர். இவ்வளவு நேரம் இந்த பிரச்சனைகளுக்கு எப்படியெல்லாம் கையாளணும் அப்படின்னு வந்து ஒரு ஆலோசனை மாரி இருந்துச்சு. இத நம்ம நேயர்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய நேரத்தை செலவிட்டு கருத்துக்கள பகிர்ந்துட்டதுக்கு மிக்க நன்றி. நன்றி.